மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 21ஆம் வசனம், 33ஆம் சங்கீதத்திலே 21ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிக்கூறும். மன்னாவின் தலைப்பு, கர்த்தரை நம்பி இருப்போரின் இருதயம் களிக்கூறும். களிக்கூறும். ஆமனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தரை நம்பி இருப்போர் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருப்பார். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய், உபத்திரவத்திலே பொறுமையாய், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறது. ஆம், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள், களி கூறுவார்கள். கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருந்ததினால்தான் பாலியல் வேறு எதை குறித்தும் யாரை குறித்தும் அவன் பார்க்கவே ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்திருந்தான். எனவேதான் அவர் சிங்க கவிக்கு காக்கப்பட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவதாசர்கள் அவர்கள் கர்த்தரை நம்பியிருந்தபடினாலே ராஜாவிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் இந்த எரிகிற தீச்சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் நீ நிறுத்தியிருக்கிற இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அவரையே நம்பி இருந்ததினாலே இருதயம் களி கூர்ந்தது, இருதயம் சந்தோஷத்தில் ஆட்கொண்டது. பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தும் கூட, இதோ எரிகிற தீச்சூளையிலே வீசி எறிந்து விடுவார்கள் என்று சொன்ன போதிலும் கூட அவர்கள் கர்த்தரை நம்பி இருந்ததினாலே, அவரிடத்திலே நம்பிக்கையா இருந்ததினாலே மனுஷ ஆலோசனைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் நிகழ்ந்தது என்ன? இந்த நம்பிக்கையிலே உறுதியா இருந்ததினாலே அவருடைய இருதயம் களி கூறும்படி கர்த்தர் செய்தார். நம்முடைய தூதனை அனுப்பி வீசி எறியப்பட்டவர்களோடு கூட அந்த தேவ தூதனம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அங்கே உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிற இருதயம் களி கூறும்படி செய்யும். நம்பிக்கை கர்த்தரில் இருக்குமே, இருதயம் களி கூறும். இருதயத்தை களி கூற பண்ணுவார், இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். ஆனந்த சத்தத்திலே நீங்கள் தேவனை துதிக்க செய்வார். தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிறதான தேவ பிள்ளைகளுடைய இருதயம் களி கூறும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஐயா, களி கூற பண்ணுவீராக. உங்களை இன்னும் ஆண்டவரே மகிழ்ந்து களிக்கூற பண்ணுவீராக. மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் நடுவில் இருக்கிறார். வார்த்தையின்படியாக நாங்கள் எப்போதும் மகிழ்ந்து களிக்கூறுகிறவர்களாய், உண்மையை பற்றி கொண்டவர்களாய், ஆண்டவர் உம்மால் நடத்தப்படக்கூடியவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே. கர்த்தாவே, கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.